இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹனிகோம் பிரியோஷ். இதற்குரிய மிஷன்ல ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். சுகர், ஹனி, வாட்டர் மூணும் ஃபஸ்ட்டு வந்து குக் பண்ணுங்க. நீங்கள் குக் பண்ணும்போது அது கேரமலைஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. குக்கான பின்ன பட்டர் சேருங்க. பட்டர் மெல்ட் ஆடணுன்னு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸு, நான் வந்து ஃபிக்கு போட்டிருக்கேன். நீங்கள் ஆப்ரிக்காட் போடுங்க, டேட்ஸ் போடுங்க, இந்த மூணு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போடுங்க. நான் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு கூல் டவுன் செஞ்சுக்கோங்க. இப்போ பிரியோஸுக்கு உண்டான மெத்தட் பார்க்கலாமா? எல்லா மிஷன்பிளாவும் ஒரே பவுலில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். 1 by 1 போடணும் அவசியம் இல்லை. இது ஒரு டோ மிக்சர் தான். இந்த டோ மிக்சிங் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஃப்ளேவருக்காக நான் ஆரஞ்சு ஜெட்ஸ் போட்டிருக்கேன். வாட்ரு வந்துக்கிட்டு ஒரு 100 ml போதுங்க, கம்மியாகவே எடுங்க. டோ பாருங்கள், கொஞ்சம் லூஸாக இருக்குது இல்லைங்களா? கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஒரு 1/2 hour ஃபெர்மெண்டேஷனுக்கு விடுங்க. நீங்கள் எடுக்கிற எந்த மோல்டாக இருந்தாலும் ஆயில் கிரீஸ் கொடுத்துட்டு அதில் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. டோ லூஸாக இருக்கிறதுனால ஒட்டும், அதனால் சொல்கிறேன். இது வந்து 15 கிராம் தாங்க. டோவோட வெயிட்டு 15 கிராம் தாங்க. என்னோடய சைட்டில் விஐபி பார்ட்டி வந்தால் இதுதாங்க மெனு வரும். எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. பாருங்கள், ஆஃப்டர் பேக்கிங் எப்படி இருக்குது பாருங்கள். வெறும் 15 கிராம் தாங்க. அது உள்ள ஒரு ஃபில்லிங் ஒரு 10 கிராம் வருங்களா? டோட்டலாக வந்து 25 கிராம் வருங்க. ஹோம் பேக்கர்ஸ், நீங்கள் உங்கள் வந்து கஸ்டமருக்கு புதிய ஒரு வெரைட்டியை இன்ட்ரடியூஸ் செய்யலாம். நல்ல வரவேற்பு இருக்குன்னு நம்புகிறேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துங்க. நல்லா க்ரஷ் பண்ணிங்க. மேலே ஜெல்லு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹனி கூட அப்ளை பண்ணலாம். அதை டிப் பண்ணிவிட்டு செட் பண்ணி வச்சுருங்க. இது சாப்பிடும் போது ஒரு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும், ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் லைக் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ எம் தாவூஸ் பேக்கர்.